மீட்பரும் இரட்சகருமாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த அருமையான மாதத்திலே கடைசி வாரத்தினுடைய தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி தேவன் கொடுத்த அளவற்ற கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். நாம் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற நல்ல ஆண்டவரே, உங்களுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நேரத்தில் நாங்கள் எங்கள் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே. கர்த்தர் தாமே ஆண்டவரே உங்களுடைய கேட்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த வார்த்தை ஆசீர்வாதமாய் இருக்க உதவி செய்யும். எங்களோடு நீர் கூட இருந்து எங்களை வழி நடத்தும். துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கும் ஆழ்த்திர மகிமை உண்டாவதாக. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. கர்த்தருக்குள்ள அருமையானவர்களே, எரேமியா தீர்க்கதரிசியுடைய வார்த்தையை நான் பார்க்கும்போது, இந்த எரேமியா யூதா ராஜாவாகிய ஆமோனுடைய நாட்களிலும் யோசியாவினுடைய நாட்களிலும் அவனுடைய குமாரனாகிய யோயாக்கீம் சிதேக்கியா நாட்களிலும் எரேமியா இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் தீர்க்கதரிசி சொன்ன ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த தீர்க்கதரிசி பாடுகள் நிறைந்தவர், கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே வாழ்ந்தவர், பல துக்கங்களுக்கு துன்பங்களுக்கு உட்பட்டவர். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை அவர் அப்படியே அந்த மக்களுக்கு சொன்னதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படி கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் போது அந்த தீர்க்கதரிசிக்கு அநேக பாடுகள் ஏற்பட்டது. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் அவர்கள் மேற்கொள்வார்கள், ஆனாலும் அவர்கள் உன்னை ஒன்றும் செய்யாது, நான் உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியாவுக்கு இப்படி பலமுறை ஆண்டவர் அவரோடு பேசியிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். அதே எரேமியா 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கும் போது, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அதே போல 15ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலும் அவர் அப்படியே சொல்லி, உன்னை காக்கும்படி உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். எரேமியா 30ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலும் அப்படித்தான் சொல்லி, உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னோடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாருமே தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாளிலே நம்மை ரட்சிப்பதற்காக, நம்மை பாதுகாப்பதற்காக, நம்முடைய எந்த சூழ்நிலையிலும் நம்மை உயர்த்துவதற்காக கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். வேதத்தில் அப்படிப்பட்ட ஒரு சில காரியங்களை கர்த்தர் அந்த மக்களோடு கூட இருந்து அவர்கள் வழி நடத்தி இருக்கிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். முதலாவது யாத்திராகமம் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். என்ன அருமையான வேத வசனத்தை அங்கே மோசே இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில அடிமையாய் கிடக்கிறார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து தேவனாகிய கர்த்தர் மோசேயை அழைத்து, என் ஜனங்களை நீ போய் விடுவித்து பாலும் தேவனும் ஓடக்கூடிய கானான் தேசத்துக்கு அவர்களை கொண்டு வா என்று சொல்லி அவரை அனுப்பினார். மோசே பார்வோனாகிய எகிப்துக்கு சென்று அங்கே பார்வோனுக்கு முன்பாக சகல வித்தைகளையும் செய்து இஸ்ரவேல் மக்களை மீட்டு வெளியே கொண்டு வருகிறார். அப்படி வெளியே கொண்டு வந்து அவர்கள் அணியணியாக பாளையத்தில் இறங்கி அவர்கள் எகிப்து தேசத்தை விட்டு வெளியே நடந்து வருகிறார்கள். நடந்து வருகிற வேளையிலே அவர்களுக்கு முன்னாடி கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும்,
செங்கடல் முன்னாடி இருக்கிறது. செங்கடலுக்கு முன்னாடி அங்கே எல்லாரும் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்கள். பின்னாடி திரும்பி பார்க்கும் போது பார்வோனுடைய சேனை வந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் அதை பார்த்த உடனே அவர்கள் சொல்லுகிற காரியம் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர்கள் சொல்லுகிறார்கள், ஐயோ இஸ்ரவேல் எகிப்தியர்கள் பின்னாடி வருகிறார்கள், முன்னாடி கடல் இருக்கிறது, நாங்கள் எப்படி இந்த இடத்தை கடந்து போவோம், மீண்டும் நாங்கள் எதிரிகள் கையிலே சிக்கி இனி நாங்கள் சின்ன பின்னமாக போகிறோமே என்று சொல்லி அங்கே மோசையை பார்த்து முறுமுறுத்து அவர்கள் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், அவர்கள் சொல்கிறார்கள் 11வது வசனத்திலே, அன்றியும் அவர்கள் மோசையை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்று வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர், நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணுவதனால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன என்று சொல்லி அவர்கள் அந்த மோசையை பார்த்து கேட்கிறார்கள். அது மாத்திரமல்ல, நாங்கள் எகிப்தில் இருக்கும் போது எங்கள் எகிப்திற்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொல்லும் அல்லவா, நாங்கள் வனாந்தரத்தில் சாகிறதை பார்க்கிறோம், எகிப்திற்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்கும் என்றார்கள். அவர்கள் மோசையினுடைய அற்புதத்தை மறந்து விட்டார்கள். அவர்கள் மோசையினுடைய வல்லமையை மறந்து விட்டார்கள். மோசையை கொண்டு கர்த்தர் பார்வோனுக்கு முன்பாக எத்தனை காரியங்கள் செய்தார் என்பதை இஸ்ரவேல் மக்கள் கண்ணார கண்டும் அவர்கள் மறந்து விட்டார்கள். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கோசே நாட்டிலே வெளிச்சமும் எகிப்து நாட்டிலே இருளும் இருந்ததை அவர்கள் மறந்து விட்டார்கள். கோசே நாட்டிலே அவர்களுக்கு சுகமாகவும் எகிப்து தேசத்திலே அவர்களுக்கு கொள்ளை நோய் காணப்பட்டதை அவர்கள் மறந்து விட்டார்கள். கோசே நாட்டிலே சாவு இல்லை, எகிப்து தேசத்திலே சாவு இருக்கிறதை பார்த்து அவர்கள் மறைந்து விட்டார்கள், மறந்து விட்டார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன் சீக்கிரமாக அவர்கள் வழிவிலகி போனார்கள். இஸ்ரவேல் மக்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் எகிப்தில் வேலை செய்து அடிமைத்தனத்தில் கிடந்து நாங்கள் அங்கேயே செத்திருப்போமே, ஏன் இந்த இடத்துல கொண்டு வந்து எங்களை நிறுத்தியிருக்கிறீர்? ஆண்டவருடைய பார்வை இஸ்ரவேல் மக்களை பாலும் தேடு போடக்கூடிய கானாந்தஸ்து கொண்டு போக வேண்டும் என்றுதான் ஆண்டவர் நினைக்கிறார். ஆனால் இஸ்ரவேல் மக்கள் அடிமைத்தனத்தில் இருக்க வேண்டும், அடிமை வேலை செய்ய வேண்டும், பிரேத கல்லறையில் இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். ஆனாலும் மோசே அதை குறித்து அவன் பயப்படவில்லை. அவன் சாந்தமுள்ள மனிதன், அவன் சாந்தமுள்ள மனிதன். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள், இவர்கள் எகிப்திலே அடிமைப்பட்டு கிடந்தவர்கள். ஆனாலும் இவர்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களை குறித்து அவன் கவலைப்படவில்லை. அவன் சொல்லுகிற வார்த்தை மிக அருமையான வார்த்தை. அந்த வார்த்தை தான் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 13வது வார்த்தை, அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். யார் நிற்பார்கள்? அவிசுவாசிகள் நிற்பார்கள். கவலைப்படுகிறவர்கள் நிற்க மாட்டார்கள். நீங்கள் உட்காரவில்லை, நீங்கள் நின்று கொண்டு இருக்க வேண்டும். பயப்படாதவன் நின்று கொண்டு தைரியமா நிற்பான். எதை குறித்தும் கவலைப்பட மாட்டான். கவலைப்படாதவன் நிற்பான், வேதனைப்படாதவன் நிற்பான். நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியம் உள்ளவர்களாக இருப்பார்கள். நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்று சொல்லி அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு சொன்னார். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ஆண்டவர் சொன்னார், மோசே, நீ உன் ஜனங்களை நடந்து முன்னாடி செல்லுங்கள், உன் கையில் இருக்கிற கோலை எடுத்து கடலை பிளந்து விடு. என் அருமை தேவ பிள்ளைகள், இன்றைக்கு உன்னைய மென்னையும் ஆண்டவர் சொல்கிறார், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நம்மை ரட்சிக்கப்படும்படி, நம்மை பாதுகாக்கும்படி கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்னொரு வசனத்தை அதை கீழே வாசிக்கிறோம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுகிறார். எனக்காக யுத்தம் செய்கிற ஒருவர் உண்டு. வியாதியிலிருந்தும் நோயிலிருந்தும் துன்பத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் என்னை பரிசுத்தமாக்கவும் என்னை வாழ வைக்கவும் என்னுடைய தேவைகளை சந்திக்கவும் என்னோடு கூட இருக்கிறவர் என் ஆண்டவராகிய கர்த்தர். அதே தான் அவர் சொல்லி, நீங்கள் சும்மா இருங்கள்,
உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். இன்றைக்கு அருமை தேவ பிள்ளைகளை, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதே வசனத்தை ஒன்னொரு இடத்துல 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிப்போம். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றான். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இங்கே நாம் பார்க்கிறோம், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்ய ரட்சிப்பை பாருங்கள் என்று சொல்லி அங்கே யோசபாத்து தன்னுடைய மக்களை பார்த்தவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். யோசபாத்துக்கு விரோதமாக அம்மோனியர்கள், மோவாபியர்கள், ஆண்டவருக்கு மகிமையுண்டாட்டும் அத்தனை பேர் எதிர்த்து இருக்கிறார்கள். அப்படி எதிர்த்து வருகிற வேளையிலே அங்கே 13வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, இவர்களோடு எதிர்த்து நிற்பதற்கு எனக்கு தைரியம் இல்லை, அவர்களோடு போரிடுவதற்கு என்னிடத்திலே வல்லமை இல்லை, ஆனால் ஆண்டவரே நீர் எங்களுக்காக யுத்தம் செய்யுங்கள் என்று சொல்லி அவர்கள் ஜெபிக்கிறதை பார்க்கின்றோம். அந்த வேளையிலே தான் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்று யோசபாத்து அங்கு இஸ்ரவேல் மக்களுக்கும் அங்க இருக்கிற படை வீரர்களுக்கும் அவன் என்ன செய்கிறான், ஒரு நல்ல அருமையான வார்த்தையை கொடுக்கிறான். இது கர்த்தருடைய வார்த்தை, இது கர்த்தருடைய வார்த்தை. நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் செய்கிற ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் வீட்டிலே முடங்கி கிடக்கலாம், ஒருவேளை வியாதியை கண்டு பயந்து இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார். இந்த கொரோனா வியாதியை எதிர்த்து என்னால போராட முடியவில்லை. எத்தனையோ பேர்கள் முயற்சி எடுக்கிறார்கள், எத்தனையோ மருந்துகள் கண்டுபிடிக்கப்படுகிறது, முடியவில்லை. ஆனாலும் ரட்சிப்பை கொடுக்கிறவர் கர்த்தர். வானத்தை பூமி உண்டாக்கினவர், கேருபீன்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர், இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர், பூமியை அரசாளுகிற ராஜாதி ராஜாவாய் இந்த வானத்தை பூமி உண்டாக்கினவர். அவர் சொல்லுகிறார், உன்னை ரட்சிப்பதற்காக, உன்னை பாதுகாப்பதற்காக நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ நின்று கொண்டு சும்மா இரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லாருமே தேவ பிள்ளைகளே, நமக்கு இந்த கால வேளையில ஒரு அருமையான வாக்குத்தத்த வசனத்தை பரலோகத்தில் இருக்கிற தேவன் இன்றைக்கு கொடுக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் அந்த வார்த்தை ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தையாக இருக்கிறதை பார்க்கிறோம். நம்மை ரட்சிப்பதற்காக, நம்மை பாதுகாப்பதற்காக நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் செய்கிற ரட்சிப்பை மாத்திரமே நீங்கள் பாருங்கள். நீங்கள் எதுவும் செய்ய வேண்டியதில்லை, உங்களுக்காக அவர் செய்கிறார். எனக்காக யாவையும் கர்த்தர் செய்து முடிப்பார் என்று நாம் சங்கீதத்திலே வாசிக்கிறோமே, அதே போலதான் கர்த்தர் உங்களுக்காக எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிறவர். நீங்கள் சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். மூன்றாவது ஒரு காரியத்தை நாம் வாசிப்போம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 16, 17வது வசனத்தை வாசிப்போம். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது எலிசாவை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எலிசா அன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்திலே சமரியா நாட்டிலே அவன் இருக்கும் போது அவனுடைய வேலைக்காரன் அவன் எலிசாவுக்கு காலையில எழுந்து வெளியே வந்து பார்க்கும்போது அங்கே அவர்கள் இருந்த அந்த மலையை சுற்றிலும் ஏராளமான ரதங்களும் குதிரைகளும் காணப்பட்டதை பார்த்து அவன் பயந்து விடுகிறான். ஏன் எலிசாவை பிடிக்க வேண்டும்? அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. சீரியா தேசத்து ராஜா திடீர் என்று இஸ்ரவேல் ராஜாவை போய் எதிர்பார்த்த எந்த தகவலும் கொடுக்காத நிலையில அப்படி போருக்கு செல்கிற வேளையிலே அவர்கள் போரில் சரியாக நிற்பார்கள். சீரிய ராஜா நினைப்பான், எப்படி இவர்களுக்கு தெரியும், நாம் போகிறது நாம் ஒன்றும் சொல்லாமலே யுத்தத்துக்கு போனமே, இவர்கள் எப்படி சரியாக இருக்கிறார்கள்? இதற்கு
அவனுக்கு விடை தெரியவில்லை. உடனே தன்னுடைய அமைச்சர்களை கூப்பிட்டு அங்கே ஆலோசனை சொல்லுகிறான். யார் நம்ம வீட்டில் நம்முடைய தேசத்துல ஏதோ ஒற்றர்கள் இருந்து ரகசியத்தை வெளியூருக்கு கொண்டு போய் சொல்கிறார்கள். அப்ப அங்க இருக்கிறவர்களுக்கு சொன்னான், ராஜாவே, ஒற்றர்கள் யாரும் சொல்வதில்லை. நீங்கள் பள்ளி அறையில என்ன பேசுகிறீர்களோ அது இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கக்கூடிய தீர்க்கதரிசியாக எலிசாவுக்கு தெரியும். ஆகையினால தான் நீங்கள் யுத்தத்துக்கு போகும்போது இஸ்ரவேல் மக்கள் சரியாக இருந்து கொள்கிறார்கள். ஆகையினாலே நீர் அவர்களை மேற்கொள்ள முடிவதில்லை என்று சொல்லி, அப்படியா? அப்படி என்று சொன்னால் அந்த தீர்க்கதரிசியை, எலிசா தீர்க்கதரிசியை முதல்ல பிடித்து கொண்டு வார்கள் என்று சொல்லிதான் அங்கே ராணுவ வீரர்களையும் அங்கே அனுப்புகிறதை பார்க்கிறோம். விடியறதுக்குள்ளாக அங்கு இரவெல்லாம் போய் எலிசா இருந்த மலையை சுற்றிலும் ராணுவம் குவிந்திருக்கிறது. அடுத்த நாள் காலையிலே வேலைக்காரன் வெளியே வந்து பார்க்கும்போது ராணுவம் சுற்றிலும் நிற்கிறது. உடனே அவன் கதறுகிறான், ஐயோ, நாம் இன்றைக்கு என்ன செய்வோம், முடிந்துவிடும். அந்த வசனத்தை மீண்டுமாய் ஒருமுறை வாசிப்போம். அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றார். இவன் கண்களை திறந்தருளும். நான் யார் என்று தெரியாமல் இருக்கிறான். இன்றைக்கு நிறைய பேர்கள் ஆண்டவரை யார் என்றும் ஆண்டவருடைய ஊழியக்காரரை யார் என்று சில பேருக்கு தெரியாமல் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம், நம்மளுடைய வீணாக நாம் துன்பப்பட்டு கவலைப்பட்டு கலங்குகிறோம். இந்த எலிசாவுடைய வேலைக்காரன் அப்படித்தான். தன்னுடைய எஜமானுடைய வல்லமை எப்படி உண்டு, வல்லமை எப்படி இருந்தது என்று அவனுக்கு தெரியவில்லை. அதனால தான் எலிசா ஜெபம் பண்ணுகிறான், ஆண்டவரே, இவருடைய வேலைக்காரருடைய கண்களை திறந்தரும். நீ பயப்படாத, அவர்களோடு இருக்கிறதை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர் அதிகம் என்று சொன்னான். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவனுடைய கண்களை கர்த்தர் திறந்து பார்க்கும்போது எலிசாவை சுற்றிலும் இருக்கக்கூடிய ரதங்கள் அக்கினி குதிரைகளாக, அக்கினி ரதங்களாக சூழ இருந்ததை அவன் பார்த்த உடனே அவன் ஆச்சரியப்பட்டான். என் எஜமானுடைய வல்லமை இவ்வளவு பெரிய வல்லமையா இருக்கிறதா? என் எஜமானுடைய வல்லமை இவ்வளவு பெரியதா இருக்கிறதா? அங்கே எலிசா சொல்லுகிறான், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறதை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர் அதிகம், நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். ஆண்டவருக்கு மாய்விட்டார்கள். தேவனுக்குள்ள அருமையானவர்களே, வேதத்திலே வாசிக்கிற உலகத்தில் இருக்கிறவர்கள் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோமே. ஆண்டவர் நமக்குள்ளே பெரியவராய் இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்து இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு பிதாவினிடத்திலே பரிந்து பேசுகிற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர். அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தவர். நீங்கள் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த ஆண்டவரை ஆராதிக்கிறோம். அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர் அதிகம், நம்மோடு இருக்கிறவர் அதிகம். அன்றைக்கு எலிசா அந்த கேயாசி ஆகிய வேலைக்காரனை பார்த்து சொன்னார், நீ பயப்படாத. அப்போஸ்தலனாகிய பவுல் விதமாய் சொல்கிறார், இப்படிப்பட்ட கிருபைகளை பார்க்கும்படிதான் நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி. ஏனென்றால் இப்பிரபஞ்சத்தின் அதிபதி பிசாசானவன் அநேகருடைய கண்களை இன்னைக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது, குருடாக்கப்பட்டிருக்கிறது. காரணம், சத்தியத்தினுடைய கிருபையை தெரிந்து கொள்வதில்லை, சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள். இன்றைக்கு வேத வசனம் வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் என்றும் இருக்கிறது. தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம் அது உண்மையுள்ளவைகள், அது பரிசுத்தம் உள்ளவைகள். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினார், ஈசாக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினார், யாக்கோபுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினார். அப்படிப்பட்ட தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறவர். உனக்கும் எனக்கும் கொடுக்கிற வாக்கு தத்தத்தை தேவன் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆகினால தான் உன்னை ரட்சிக்கும்படி, உன்னை காக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். பிரியமானவர்களே,
இந்த வேத வசனத்தை கேட்கிற யாவரும் நீ கலங்க வேண்டியதில்லை, நீ பயப்பட வேண்டியதில்லை, நீ திகைக்க வேண்டியதில்லை. காரணம் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அவர் உன்னை ரட்சிப்பதற்காக நீங்கள் நின்று கொண்டு சும்மா இருங்கள். நீங்கள் எதையும் செய்ய வேண்டாம். நீங்கள் எகிப்து தேசத்தில் அடிமைப்பட்டது போதும். இப்பொழுது நீங்கள் சும்மா இருங்கள், உங்களுக்காக யுத்தம் செய்கிறவர் கர்த்தர் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம். கடைசியாக 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் திடன் கொண்டு தைரியமாய் இருங்கள். அசீரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அவனோடு இருக்கிறது மாம்ச புயம். நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே எசேக்கியா தன்னுடைய மக்களை பார்த்து அவன் சொல்கிறான், அசீரியா ராஜா சனகரிப் அவன் இஸ்ரவேல் மக்களை பார்த்து, யூதா மக்களை பார்த்து அவன் மிக பயங்கரமாக திட்டுகிறான். எசேக்கியா ராஜாவை மிக கடுமையாக மோசமாக அவன் திட்டுகிறான். ஆனால் அவன் எசேக்கியா பயப்படவில்லை, எசேக்கியா கலங்கவில்லை. எசேக்கியா தன்னுடைய ஜனங்களுக்கு சொல்லுகிறான், நீங்கள் பயப்படாதீர்கள், நீங்கள் பயப்படாதீர்கள். அவர்களோடு இருக்கிறதை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர் எப்படிப்பட்டவர்? அதிகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனோடு இருக்கிறது மாம்சபயம். நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்துகிறவர் நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள், நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள். அசீரியா ராஜாவுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். அசீரியா ராஜாவுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவனுக்கு ஏராளமான கூட்டத்திற்கும் அவனுடைய ராணுவத்துக்கும் நீங்கள் பயப்படாமல் இருங்கள், கலங்காமல் இருங்கள். அவனோடு இருக்கிறதை பார்க்கிறோம், நம்மோடு இருக்கிறவர் அதிகம் என்று கர்த்தர் சொல்கிறார். எல்லாருமே தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் எவ்வளவு அருமையான வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார், எவ்வளவு அருமையான வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார். அவர்களோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர் அதிகம் என்று எசேக்கியா சொன்னார். அந்த ராத்திரியே அசீரியா ராஜா கொல்லப்பட்டான் என்று சொல்லி நாம் வேதத்திலே படிக்கின்றோம். காரணம் கர்த்தர் அந்த எசேக்கியாவுக்காக இஸ்ரவேல் யூதா மக்களுக்காக அவர்கள் யுத்தம் செய்கிறதை பார்க்கிறோம். அவன் சொல்லுகிறான், அவனோடு இருக்கிறது மாம்ச பயம். தன்னுடைய சுய பலத்தில், தன்னுடைய சுய ஞானத்தில் இன்றைக்கு அநேக பிள்ளைகள் தங்களுடைய சுயத்தினால என்னுடைய ஞானம், என்னுடைய அறிவு, என்னுடைய படிப்பு, என்னுடைய பட்டம், எனக்கு அத்தனை வசதி உண்டு, என்னிடத்தில் பணம் உண்டு, என்னிடத்தில் ஆள் வல்லமை உண்டு, என்னிடத்தில் வல்லமை உண்டு. இல்லை, இது ஒன்று உன்னை ரட்சிக்காது. கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார் என்று சொன்னார். உன்னை கர்த்தர் உன்னை ரட்சிப்பதற்கும் உன்னை ஆசீர்வதிப்பதற்கும் அவர் உன்னோடு இருக்கிறார். நம்மோடு இருப்பவர் கர்த்தர். ஒருவேளை என்னிடத்தில் பணம் இல்லை, என்னிடத்தில் வசதி இல்லை, என்னிடத்தில் படிப்பு இல்லை, என்னிடத்தில் அந்தஸ்து இல்லை, என்னிடத்தில் உயர்வில்லை. நீ நினைக்கலாம், என் அருமை தேவ பிள்ளையே, ஒருவேளை இந்த 2 மாதமும் லாக்டவுனா இருந்து நான் மிகவும் கஷ்டப்படுகிறேனே, என்ன செய்வது என்று சொல்லி நீ திகைக்காதே. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம், நம்மோடு இருக்கிறவர் அதிகம் என்று சொல்லி எசேக்கியா சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம், நம்மோடு இருக்கிறவர் அதிகம். அவனோடு இருக்கிறது மாம்ச புயம். நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்துகிற நம்மோடு இருக்கிற நம்முடைய கர்த்தர். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய காரியங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். முதலாவது, அன்றைக்கு எகிப்து தேசத்திலே இஸ்ரவேல் மக்களை தேவன் ரட்சித்தார். எகிப்து தேசத்தில் இருந்து அந்த செங்கடலுக்கு முன்பதாக, பின்னாடி இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமாக வருகிற எகிப்து சேனைக்கு முன்பதாக அவர்களை ரட்சித்தார். இரண்டாவது, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், யோசபாத் ராஜாவுடைய காரியத்திலே அவர் நின்று அவரை ரட்சித்தார்.
மூன்றாவது, எலிசா தீர்க்கதரிசியினுடைய அந்த யுத்தத்திலிருந்து கர்த்தர் அந்த கேயாசுடைய கண்களை திறந்து கர்த்தர் அவனை காப்பாற்றி, பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறதை பார்க்க நம்மோடு இருக்கிற அதிகம் என்று சொன்னார். நாலாவதாக எசேக்கியாவை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை, அவர்களோடு இருக்கிற புயம், மாம்ச புயம், நம்மோடு இருந்து நம்முடைய யுத்தங்களை நடத்துகிறவர் நம்முடைய ஆண்டவராக கர்த்தர். இன்றைக்கு உன்னோடு கூட இருந்து உன்னை வழி நடத்துகிறவர் கர்த்தர். வேதத்திலே நாம் வாசிக்கும் போது ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 1 யோவான் 4:4 வாசிக்கிறோம், உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று ஆண்டவர் சொன்னார். உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் உங்களுக்குள்ளே இருக்கிறவர், எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவராய் இயேசு கிறிஸ்து. அவர் வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். இந்த அருமையான வேத வசனம் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை கொண்டு வரும்படி தேவ சமூகத்திலே நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவே, இந்த அருமையான காலை வேளையில உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறேன். எரேமியாவை பார்த்து, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ரட்சிக்கப்படி நான் உனக்குள் இருக்கிறேன் என்று சொன்னேன். அதே போல கர்த்தாவே, அன்றைக்கு மோசேயை ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொன்னார், நீங்கள் நின்று கொண்டு சும்மா இருங்கள், கர்த்தர் உங்களுக்கு செய்யக்கூடிய ரட்சிப்பை பாருங்கள் என்று சொல்லி. அதே போல ஆண்டவரே யோசபாத்து சொன்ன போது, அவர்களோடு இருக்கிறதை பார்க்கலும் நம்மோடு இருக்கிறவர் அதிகம், நம்மை ரட்சிப்பதற்காக நம்மோடு கூட இருக்கிறவர் நம்முடைய கர்த்தர் என்று சொல்லி. அன்றைக்கு எலிசா தீர்க்கதரிசி சொன்னார், பயப்படாதே, அவனோடு இருக்கிறதை காட்டி நம்மோடு இருக்கிறவர் அதிகம் என்று சொன்னார். இந்த நாட்களிலே நறுக்கு தேவ பிள்ளைகளுக்கு இந்த நாட்களில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறீர். உலகத்தில் இருக்கிறவரை காட்டி எங்களுக்குள் இருக்கிறவர் நீ பெரியவராக இருக்கிறீர். அந்த நம்பிக்கையோடு கூட நாங்கள் இந்த பூமியில வாழ்கிறோம். அப்படிப்பட்ட கிருபையும் ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி நம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு பேசும். இந்த வாரம் பூரா எங்களை கண்மணி போல வழி நடத்தும் ஆண்டவர். நம்முடைய கரங்களில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். அவர்கள் வேதனையும், அவர்கள் இருக்கிற துன்பமும், அவர்களுக்குள் இருக்கிற போராட்டங்கள் எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்களை முழுமையும் வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும், நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதா.